ஹாய் வணக்கம். நான் உங்கள் ஜெகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிங்கை பற்றி தான் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். செக்கு, செக்மேட்டு, ஸ்டீல்மேட் இந்த மூணுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், செக்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ரூக் வந்து டேரெக்டாக கிங் அட்டாக் பண்ணுறாங்க. கிங் வந்து அட்டாக் பண்ணும்போது கிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேபி ஸ்கொயர் இருக்கும். இப்படி எஸ்கேபி ஸ்கொயர் இருந்தால் இது வந்து ஜஸ்ட்டு செக்கு தான். ஸோ இதே வந்து பாருங்கள், இந்த ரூக் வந்து 7th ரேங்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ ரூக் வந்து கிங்கை நம்ம அட்டாக் பண்ணுறோம். கிங் வந்து நோ எஸ்கேபிங் ஸ்கோர், எஸ்கேப்பே ஆகாது. இது வந்து செக்மேட். இந்த ஸ்டேல்மேட்னு தான் நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஸ்டேல்மேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே பாருங்கள், ஒயிட் டு பிளே, ஒயிட்டுக்கு எங்கேயுமே மூவ்மெண்ட் இல்லை, லீகல் மூவ்ஸ். இங்கே வந்தாலும் ரூக் வந்து ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இங்கே வந்தாலும் ரூக் வந்து ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ எங்கேயுமே மூவ்மெண்ட் இல்லைன்னா இது வந்து ஸ்டேல்மேட்டு. செக்லேயும் இருக்காது. மேபி இப்போ செக் இருக்குது அப்படின்னா மேட். ஆக்சுவலாக இப்போ நைட் வந்து கிங் அட்டாக் பண்ணாங்க, செக்கு, நோ எஸ்கேப் ஸ்கோர், மேட்டு. ஆனால் இப்போ மூவ் பண்ண சொன்னால் எங்கேயுமே மூவ்மெண்ட் இல்லை. கிங் வந்து லீகலாக இங்கே பார்த்தீங்கன்னா செக்கில் ட்ராவல் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இது ஸ்டேல் மேட்டு. சம்டைம்ஸ் இந்த இடத்துல வந்து நைட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிள், நைட் இருக்குது, நைட்டுக்கு மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா நோ இஷ்யூ, இது வந்து கேம் கண்டினியூ ஆகும். ஆனால் நைட்டும் பின்னில் இருக்குது, நைட்டையும் மூவ் பண்ண முடியும். நைட்டை மூவ் பண்ணாலும் இங்கே செக் இருக்கனால இதுவும் ஸ்டேல்மேட் பொசிஷன் தான். ஓகேங்களா? ஓகே, பாய்.